ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ ஆஃபிஷியல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா குலாப் ஜாமுன் தான் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணணும், குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துக்கணும் கைஸ். இந்த மாதிரி கடையிலே விற்கும் கைஸ், உங்கள் க்ரோசரி ஷாப்லேயே பக்கத்தில் இருந்ததெல்லாம் வாங்கிட்டு காய்ச்சின பால் சுட இருக்கணும். அதையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டாக இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்துட்டு கையில் நெய்யை தடவி இப்படி பண்ணணும் கைஸ். பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணணும், நெய்யில் போய் டீப் ஃப்ரை பண்ணிடணும். இப்போது நம்ம அடுப்பு ஆன் பண்ணிடலாம் கைஸ். பெரியவங்க எல்லாமே இதை பண்ணாதீங்க, நீங்கள் டேஞ்சர். நானும் பண்ணுறேன், இது எனக்கும் தெரியுது. சரிங்க கைஸ், என்ன பண்ணிடலாம், அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. கைஸ். இப்போ இந்த தண்ணி மட்டும் வற்றினோடனே நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம் கைஸ். இந்த ஆவி பார்க்கறது உங்களுக்கு தேவைதான்னு தெரில. என்ன பண்ணணும், எண்ணெயை ஊற்றி ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடணும். அவ்வளோ எண்ணெய் போதும் கைஸ். இந்த ஆயில் ஃபஸ்ட்டு சூடாக்க விட்டுட்டு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கோச்சிக்காதீங்க. என்ன பண்ணலாம், அந்த இது ஹீட்டாக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கைஸ். அப்புறம் இது கரண்டி எடுத்து அதை ஃப்ரை பண்ணணும். இப்போது நம்ம இது ஹீட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு கைஸ், நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஹீட் ஆகணும் போல் கைஸ், தெரியாமல் சீக்கிரமாக போட்டேன். நல்லா அது வந்து கோல்டிஷ் ப்ரௌனாக வரணும் கைஸ். கோல்டிஷ் ப்ரௌனா டங்க்கு ஸ்லிப் ஆகுது கைஸ், என்ன பண்ணுறதுன்னே தெரில. உண்மையை சொல்ல போனோம்னா நானும் ஒரு கிரேட் செஃப் தான், புரியுது கைஸ். எங்கள் அம்மா மட்டும் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா என்னை பெருமையாக நினைப்பாங்க. ஃப்ரை ஆகுது கைஸ். பெத்தவே உங்களுக்கு குலாப் ஜாமுன் பிடிக்குன்னா வலிக்குவேன், குலாப் ஜாமுன் சாப்பிடுவேன்னு கமெண்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்து முடிச்சுக்கலாம் கைஸ். அதான் கைஸ், இப்போ நம்ம வறுத்து முடிச்சுட்டு சுகர், அந்த தண்ணி கூட சுகர் சேர்த்து கொஞ்சம் ஹீட் பண்ணி இது அப்புறம் இந்த கொஞ்சம் 20 மினிட்ஸ் விட்டால் குலாப் ஜாமுன் ரெடி. நான் இவ்வளோ சிம்பிளாக முடிச்சுட்டேனே, அதனால நீங்கள் கேட்கலாம். நம்ம ஆல்ரெடி இவ்வளோ பிடிச்சிட்டோம். இந்த பொரிச்சிட்டு இப்படியே ஆஃப் பண்ணிடலாம். அப்போது ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சுகர் சிரப் எடுத்து பண்ணிடலாம். கைஸ், இப்போது நம்ம தண்ணி எடுத்து ஹீட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த சுகர் இந்த இதுக்குள்ளே ஒரு 9 டீஸ்பூன்ஸ் போட்டால் தான் அது எல்லோ கலரில் மாறும் கைஸ். 1 2 3 4 5
6 7 8 9 50 ஸ்பூன் சுகர் போட்டாச்சு கைஸ். நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சது இங்கே இருக்குது. இப்போ இதை வந்து இந்த சுகர் இதுக்குள்ளே போட்டு ஒரு நாள் கச்ச பச்சான்னு கிண்டணும்.